கொட்டையெல்லாம் வலிச்சாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு, தண்ணி குடிச்சோம், சோறு உண்டம், எல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்பிட்டோம். இடையில வந்து கிளப்பாறை போறோம்ண்ணே இந்த கோயில். எப்படி சாப்பாடு எங்க 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 வந்திருக்கு நம்ம வேஜுபே எந்த கோயில்? வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லை, இன்றைக்கு ஒரு பயணம் ஒன்று நாங்கள் போகிறோம். எங்கன்னு சொன்னால் கொக்கடிச்சோலை தாந்தோன்றி ஈச்சரம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மட்டக்களப்பிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை தான் நாங்கள் போகிறோம். மகனுக்கு மொட்டை வலிக்கிறதுக்காக போகிறோம். அவருக்கு இப்போ 3வது தரம் நாங்கள் இப்போ அந்த முடி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் போகிறோம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட கல்யாணம் கூட அங்கே நடந்தது. இப்போ நாங்கள் இந்த போகிற நாள், இந்த நாள் கூட எங்களோட வெட்டிங் நாள் தான். அந்த ஒரு நாளுக்காக இப்போ நாங்கள் இதோட சேர்த்து எங்களோட மகன்ட அந்த முடியையும் வலிச்சிட்டு அப்படியே இறை வழிபாட்டையும் முடிச்சிட்டு வரதை நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வலிக்கிட்டு இருக்கோம். ரெண்ட சொந்த இடம் பழகாமல் இருந்தாலும் அந்த பிறந்த மண் என்ற ரீதியில் எனக்கு அந்த அந்த ஊருக்கும் ஒரு என்னுடைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு. அந்த கோயிலுக்கு போனால் ஒரு தனி உணர்வு கொண்டு வரும் எனக்கு, அது எப்பயுமே இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைய நாள் அப்படி வந்து பார்ப்போம். அஜோ अच्छा भैया राजा गुड़िया अच्छा गुड़िया அஜோ ஆகல. எத்தனை அடிக்கணுமா? முதல்ல வேண்டாம், ரெண்டா வேண்டாம். அஜோ சரி. பிடிக்காம அஜு 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 ஞா 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 வா ஞா அஜு. ஏன்னா கோவில் வேலை நடக்கிற வடிவா கோயில் ரமைப்பு அப்படியே வச்சுக்காங்க. கோயில் காலட்னம் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா சாமியும் ஒரே இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. கோயில் கட்டுறதுக்காக கூட வச்சுருப்பாங்க.
இப்போ இந்த மேப்லாம் கட்டுறாங்க நல்லா இருக்கேனே. எப்படி சாப்பாடு? ஆ எங்க 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 வந்திருக்க நம்ம வேஜுபே? எந்த கோயில்? எந்த கோயில்? சிவன் கோயில், பெரிய சிவன் கோயில். அதான் என்ன அந்த கோயிலோட பேர் என்ன? பெரிய சிவன் கோயில் என்றாலே எல்லாரும் மறைஞ்சிருப்பாங்க. நீங்க என்ன பிள்ளைகிட்ட திரும்ப கேள்வி கேட்குறீங்க. சொல்லுமா கொக்கடி சோலை. எல்லாருக்கும் பசி. பசியில எல்லாரும் அங்கே இங்கே இருந்து கடை கடண்டு சாப்பிடுறது. எல்லாரும் இருந்து சாப்பிடல. மாமியாக்கள் வரையில தெரியும் தானே, அவங்களோட அம்மா செத்து அவ வரையிலாது அம்மாக்களோட அம்மா அவங்களுக்கும் அவங்களோட அம்மாக்கள மாமியவங்க செத்தாள். அவங்க உள்ளே வரல, வெளியில இருந்தவங்க. அதால் நாங்கள் கோயிலுக்குள்ளே இருந்து சாப்பிட்டோம். அவங்க மடத்துக்கு இருந்து சாப்பிட்டவங்க. நேரத்தோட தம்பிக்கு முடிய வலிச்சு தான் அவரையும் கழுவி எடுத்து தான் நாங்கள் பூசைப்பட்டி கொடுத்தேன். பூசைப்பட்டி கொடுத்துட்டு பூசியெல்லாம் முடிய வந்து சாப்பிட்டு விடிய நேரத்தோடு எழும்பி ஒரு உருளைக்கிழங்கு குழம்பும் பருப்பு சொதியும் அவசரமாக வச்சுட்டு வந்து கட்டிட்டு வந்து எல்லாருமே இருந்து சாப்பிடக்குள்ள சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக மொட்டை அடிக்கிறத முடிச்சு தந்தாங்க. என்ன தம்பி மொட்டை அடிச்சா எப்படி எப்படி இருந்தது? சூப்பர். சூப்பரா கத்தலண்ணே தம்பி. கடைசியில் அங்கே தீதான் கொஞ்சம் கத்துறா தம்பி. அவரையும் ரெடி பண்ணணும், நாங்களும் ரெடி ஆகணும். சும்மாண்டா பரவாயில்ல, சாரி கட்டணும், அடுத்தது தூரம் பெறணும், அதுக்குள்ளே சமைக்கணும். இல்லை எப்படி சாப்பாடு இருந்து கேரியாடு ஜோசித்தான் சமைச்சேன்னா எப்படி இருந்தது சாப்பாடு? அவங்க சொதியாமல் இருப்பேன். சொதியோட சாப்பிட்டவ மற்ற எல்லாரும் குழம்பு சாப்பிட்டவங்க. குழம்பு என்னடா கொஞ்சம் பராட்டல் மாதிரி கொண்டு வந்து நாங்கள் அப்படின்டா பழுதா மெரிக்கும் கணு நேரத்துக்குன்றதுக்காக எல்லாருக்கும் மழை இருந்தது. இப்போ இந்த கோவில் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கோவில் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஊரில் கொக்கட்டிச்சேலையில் நான் பிறந்தது. அப்போ எனக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணணும் என்ற விருப்பம், அந்த ஒரு ஆசையெல்லாம் இங்கே நடந்தது. அப்போ இங்கே மகனை கொண்டு வரணுன்றது எங்களோட ஒரு விருப்பம். அதெல்லாம் மகனை கொண்டு வந்தாங்க. 3வது முடி தான் இங்கே எடுத்துனாங்க. மகனை எடுத்துகிட்டு அப்படி பூசையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு நாங்கள் இது சொன்ன மாதிரி வீட்டுக்கு நாங்கள் சமைச்சிட்டு கொண்டு வந்தாங்க சாப்பிடலாம். இன்றைக்கு வந்து எங்களோட அனிவர்சரி. இன்றைக்கு 2வது வருஷ பூர்த்தி. இன்றைக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த ஒரு ஸ்பெஷலான நாள் இன்றைக்கு. அதுக்காக தான் எங்களை மகனை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் 3வது முடி எடுக்க குடிச்சோலை கோயிலுக்கு தான் கொண்டு வரணுமெண்டு இருந்தேன். அப்போ அப்பம்மாவும் செத்ததால் வந்து வர முடியாத சூழ்நிலை, நாளும் தள்ளுப்பட்டு போயிட்டு. அப்போ எப்போ போகலாமான்னு யோசிக்கக்குள்ள அப்போ அனிவர்சரி வருது, எப்படியும் கோயிலுக்கு சாமி கும்பிட போகணும் நம்ம. ஏன்டா இங்கே தான் கல்யாணம் நடந்தது. அப்போ இங்கே வந்தால் போய் அண்டைக்கே தம்பிக்கு முடிய வலிச்சா ஞாபகமாயிருக்குமென்னு போட்டு நாங்கள் வலிக்கிட்டு வந்தோம். நாங்கள் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சது. நீ பேச ஒன்றுமில்லை, தம்பி நல்லா தூங்கித்தார், முடிவழிச்சானே தூக்கம். நீ போகத்தன்னாங்க, தூரம் போகணும். அடுத்து அம்மா அவங்க சித்தியவங்க எல்லாரும் எங்களோட வந்தவங்க வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பெல்லாம் போடுத்து நீ போய்த்தா எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ நாங்கள் வெளிக்கிட்டதான். இது என்ன யாரு கட்சி வாங்க கச்சா எவ்வளோ வச்சா எவ்வளோ? 100 ரூபா. எவ்வளோ? 100 ரூபா. எவ்வளோ வந்தீங்க? 100 ரூபாய்க்கு கண்டு கச்சா அப்படி கச்சா கச்சாக்குட்டே எங்க வேணாலும் பிள்ளைக்கு தான் போடுவேனே. என்ன இந்த வெக்கைக்கு இது வெட்ட கோயில் தானே, நல்ல காத்தாரிக்கு எல்லாருமே இருந்து இந்த பிளேண்டி குடிச்சிட்டு பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுது இருக்கோம். அம்பலாந்துறை சிறி பிள்ளைகள் ஆலயம். அம்பாடுக்கு
சரியா நீ என்ன ராஜு அப்படி பாக்க ராஜு மளிகை முட்டையெல்லாம் வலிச்சாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு தண்ணி உச்சம் சோறு உண்டம் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்பிட்டோம். இடையில வந்து கிளப்பாறை போறோம்ண்ணே இந்த கோயில் பிள்ளையாரடியில் பிள்ளையார்கிட்ட கேட்டுட்டு போகிறோம்.